அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தினுடைய 25வது நாள் இன்னைக்கு ஆண்டவர் தருகின்ற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய உள் மன காயங்களை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். இன்னைக்கு பல காயங்கள் வெளிப்படையாக இருக்கிற காயங்களை நம்மளால பார்க்க முடியும். அடுத்தவங்களும் நமக்கு உடம்புல காயம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஆனா நம்முடைய மனசுல அந்த காயம் இருந்துச்சுன்னா எப்படி பார்க்க முடியும்? நம்மளாலே பார்க்க முடியாது. அப்ப அடுத்தவங்களால எப்படி பார்க்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. நமக்கு நம்முடைய உள்ளத்திலே காயம் இருந்துச்சுன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். ஆனால் யார்கிட்ட போய் அந்த கவலையை சொல்ல முடியும்? மனிதர்களிடம் சொன்னானா அவங்க கேட்கறது மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளை பார்த்து அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பரிகாசம் செய்வாங்க, ஏளனமா பேசுவாங்க. இந்த காலத்துல சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு மனிதர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய கவலையை பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அப்ப நமக்காக இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் நமக்காக, நம்முடைய காயங்களுக்காக ஒரு மருந்தாக இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த காயங்களுக்கு கட்டு போடுபவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இயேசு உடலை குணப்படுத்துபவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய உள்ளத்தையும் குணப்படுத்துகிறார். அப்படின்னா நம்முடைய ஜெபத்தின் வழியாக நம்முடைய உள் மன காயங்களை இந்த இயேசுவிடம் கொண்டு வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? நம்முடைய உள்மன காயங்களை ஆற்றுகிறார். அப்போ நாம நம்முடைய இதயத்தை இயேசுவினுடைய இதயத்தோடு ஒன்றுபடுத்துகின்ற பொழுது நம்முடைய உள்மன காயங்களை ஆற்றி நம்மை வலுப்பெற்றவர்களாக, கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக மாற்றுகிறார். அப்போ வலியோடும் வேதனையோடும் துடிதுடிச்சுட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, கடவுளுடைய இரக்கம் வேணுமா அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? நாம் கடவுளை மட்டும்தான் தேடி வர வேண்டும். நம்முடைய இதயத்தை இறைவனிடம் கொடுக்க வேண்டும். அவர் நினைச்சாரனா நம்முடைய கவலைகளை எல்லாம் பறந்தோட செய்வார். இன்னைக்கு பொருள், சந்தோஷம் இவைகளை நீங்கள் தேடுபவர்களாக இருந்தாலும் பல பேருகிட்ட பொருள் இருக்குது, சந்தோஷம் என்று அவர்கள் நினைக்கின்ற காரியங்கள் இருந்தாலும் பல நேரங்களில் அது அவர்களுக்கு நிலைப்பது கிடையாது. எனவே நிரந்தர சந்தோஷம், நிரந்தர அமைதி உங்களுடைய வாழ்க்கையில வேணும்னா இன்னைக்கு நீங்க கடவுளிடம் தேடி வாருங்கள். மனக்கவலையை அவரிடம் நீங்கள் கூறுங்கள். அப்படின்னா நம்முடைய கண்ணீரையும் கவலையையும் ஆண்டவருடைய திருப்பாதம் வைத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் நம்முடைய மனதில் இருக்கின்ற மனக்கவலைகளை எல்லாம் போக்கி அவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய இருக்கின்றார். அதனால இன்னைக்கு நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய உள் மனதை காயப்படுத்துகின்ற தேவையில்லாத எண்ணங்கள், கடந்த கால கசப்பான உணர்வுகள் இவைகளிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும், ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் உங்களை ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ்வேன். உன்னுடைய அன்பு மகனாக நான் வாழுவேன். அதற்காக எனக்கு நீர் இதனால் வரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறேன். நாம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்ல சொல்ல அவர் நம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார். நம்முடைய மனக்கவலையிலிருந்து விடுதலை தருவார். உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வந்து நாம் நடக்கின்ற பாதைகளிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, குடும்பத்திலே அமைதியை கொடுத்து, நீங்கள் வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் உங்களுக்கு நிறைவாக பொழிந்து அவர் எந்நாளும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ உங்களுக்கு துணை செய்வார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய 25வது நாளிலே உங்களுடைய மனக்கவலையெல்லாம் தீர்க்கின்ற அந்த ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். இந்த தவக்கால செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்துங்க, அனுப்பி வைங்க. தமிழ் பைபிள் டிவி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்து உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் கடவுளுடைய நல்ல செயல்கள், அவருடைய ஆசீர்வாதம் எல்லோரும் பெற்று மனமகிழ்ச்சியுடன் வாழ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. உங்களுக்காக என்றும் ஜெபிக்கிறேன். God bless you.